வெல்கம் டு விவி ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோங்க. ரைஸ் கேசரி. இது மற்ற கேசரியை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைஸ் கேசரி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் 1 கப் எடுத்திருக்கேங்க. அதை ஃபஸ்ட்டு நல்ல தண்ணி ஊற்றி அலசிட்டு அதுக்கப்புறமா இதை நல்ல தண்ணி 3 கப் ஊற்றி ஊற வைக்கணும். எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 3 கப் தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அதை ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. இது 15 மினிட்ஸ் மினிமம் ஊறணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை ப்ரெஷர் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சிடலாம். கண்டிப்பாக இது 3 விசில் வச்சா தான் வேகும். ஏன்னா இந்த ரைஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. தொட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். வெந்த உடனே இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது கேசரி செய்கிறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அது உருகின உடனே நான் கொஞ்சம் பாதாம் பருப்பு அது சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு அதையும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நட்ஸ் கொஞ்சம் நிறைய போட போகிறேங்க. நம்மளோட விருப்பம் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீட்ஸ் வச்சுக்கிட்டு அது போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பம்கின் சீட்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் காஞ்ச திராட்சை அதையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாங்க. அதுக்கப்புறமா இப்போ அதே பேன்லேயே 2 கப் தண்ணி விட்டுருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பில் 2 கப் தண்ணி. அதுக்கப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்து அதில் சூடாக இருக்கிற பால் ஊற்றி நான் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கிட்டோம். கொதித்த உடனே நம்ம அரிசி வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்கும். அதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது தண்ணியோடு சேர்ந்து கொதிக்கும்போது சரியாயிடும். இப்போது தண்ணியும் சாதமும் ஒன்று சேர்ந்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குழைய அது வேகணுங்க. நல்லா கொதிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஏற்கனவே கொஞ்சம் குங்குமப்பூவில் சூடாக இருக்கிற பால் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அதை நான் ஊற்றிக்க போகிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ இது இருக்கட்டும், நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேசரியில் நீங்கள் சீரக சம்பா ரைஸ்க்கு பதிலாக மற்ற ரைஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸு இல்லை சாதா பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அது எப்படி வேக வைப்பீங்களோ, எந்த ப்ரொப்போர்ஷனில் தண்ணி வைப்பீங்களோ அது கூட கொஞ்சம் கூடுதலாக வச்சு குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் இதே ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேசரியில் பார்த்திங்கன்னா குங்குமப்பூ சேர்த்து செஞ்சதுனால உங்களுக்கு டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த சீரக சம்பா ரைஸ் அந்த ஊற வச்ச தண்ணி வச்சு அதையே வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் அந்த ரியல் ஃப்ளேவர் இறங்கும் அப்படியே அந்த ரைஸில். அந்த ரைஸில் செய்யும்போது இந்த கேசரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட டேஸ்ட்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் ப்ரௌன் சுகர், எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்தமோ அதே கப்பு தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். அதே கப்பில் ப்ரௌன் சுகர் 1 கப்பு போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒயிட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா திக்காயிடுச்சு. அந்த சக்கரை உருகி அந்த தண்ணியும் நல்லா இழுத்துக்குச்சு. அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா நட்ஸு அது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சட்டுன்னு கொஞ்சம் அடி பிடிச்சிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது தூக்கி ஊற்றுனீங்கன்னா, நான் இப்போ ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். அது ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நல்லா கிளியராக வந்திருக்கு பாருங்கள். அந்த ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்கணும். அவ்வளோதான். ஃபைனலாக நம்ம கொஞ்சம் பாதாம் பருப்பு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட ரைஸ் கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் விவி ட்ரெண்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் போய்ட்டு விவி ட்ரெண்ட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.